திருக்குறளை உலக பொதுமறை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இங்கே மதங்கள் இருக்குது. அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க மதம் வந்து வசதி, அங்கே இருக்கிற கருத்துக்கள் வசதி. அப்படி இருந்தும் மதம் சாராமல் திருக்குறளை எல்லாருமே அன்போடு எடுத்துக்கிறாங்க. அப்போ பொதுவெளியில் ஒருத்தவங்க பேசும்போது இந்த மகாலட்சுமி அப்படின்ற வார்த்தைகள் எங்கேயாவது இருந்துச்சுன்னா, கடவுள் பெயர் சார்ந்த வார்த்தைகள் இருந்துச்சுன்னா அந்த குரலை தவிர்த்துட்டு பேசுகிறது தான் சிறப்பான விஷயமா இருக்கும். ஏன்னா பார்வையாளர்கள் எல்லா மனிதர்களும் தான் வந்து பார்வையாளர்களாக இருப்பாங்க. அரசு பள்ளி வளாகங்கள், அதாவது சுற்றுச்சுவரில் பார்த்தீங்கன்னா திருக்குறள்லாம் எழுதி வச்சுருப்பாங்க. ஆனால் தனியார் ஒரு ஹிந்து பள்ளின்னு வச்சுங்க, ஒரு கிறிஸ்தவ பள்ளி, ஒரு ஹிந்து பள்ளியில் சுற்றுச்சுவரில் அவங்களால திருக்குறளை பார்க்க முடியாது. தனியார் பள்ளியில் நான் இங்கே மதுரையிலேயே ஒரு முஸ்லீம் இஸ்லாமிய ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா அவங்களோட செவத்தில் திருக்குறளை தான் அவங்க எழுதி வச்சுருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு அவங்க திருக்குறளை நேசிக்கிறாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். திருவள்ளுவரோட திருக்குறளை வச்சு நம்ம பெருமைப்பட்டு கொள்கிறோமே தவிர அதில் இருக்கிற குறளைப்படி நம்ம வாழ்கிறதுக்கு முயற்சி பண்ணுறதில்ல. ஏன்னா அது நமக்கு ஒத்து வராது அப்படின்றதுனால முயற்சி பண்ணுறதில்ல. அப்படி இருக்கும் பட்சத்தில் இதை செஞ்சால் இது கிடைக்கும், இதை செஞ்சால் இது கிடைக்கும், அதாவது மகாலட்சுமின்ற வார்த்தையே செல்வம் சேரும்ன்ற அர்த்தத்தில் தான் சொல்லப்படுகிறது. அப்படி இருக்கும் பட்சத்தில் நீ வந்து இதெல்லாம் பண்ணேன்னா உனக்கு செல்வம் சேரும், அதுதான் உன் வீட்டில் மகாலட்சுமி இருப்பா, உன் வீட்டுக்கு மகாலட்சுமி வருவா அப்படி சொல்கிறது ஒரு வெறுமனே ஒரு ஹிந்துக்களுக்கு மட்டுமே சொல்லப்படுகிற விஷயமா சுருங்கி போயிடுது அந்த விஷயம். அவர் அந்த மாதிரி சொல்லி இருந்தால் கூட அந்த மாதிரியான குரல்களை தவிர்த்துட்டு எவ்வளோ நல்ல குரல்கள் இருக்குது. 1330 குரல் இருக்குது. அதுலேருந்து சிறந்த குரல்கள் எவ்வளவோ இருக்கா, அதை எடுத்து பொதுத்தன்மையாக பேசுகிறது சிறப்பு. விருந்தினர் உபசரிப்புன்னு இருக்குது. பழைய காலத்தில் திருவள்ளுவர் காலத்துலையா இருக்கட்டும், ஒரு சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் கூட விவசாயம் அதிகமாக பார்த்துட்டு இருந்தாங்க. எல்லார் வீடுகளையும் அவங்க சொந்த நிலத்தில் விளைந்த தானியங்கள் இருக்கும். நம்ம ஒரு வீட்டுக்கு விருந்தினராக போகும்போது கண்டிப்பாக ஏதாவது தின்போறன்னு சொல்லுவோம்ல, நோருக்கு திணி ஏதோ ஒன்று வீட்டில் செஞ்சதாக இருக்கலாம், இல்லாட்டி கடையில் வாங்கினதாக இருக்கலாம். எதையோ எடுத்துகிட்டு போய் அவங்க வீட்டில் கொடுப்போம். கிளம்பும் போது அந்த குழந்தைங்க கையில் ஏதாவது ஒரு பணம் தருவோம். இந்த மாதிரி ஒரு பழக்கம் வச்சுக்கிடுவோம். அது மாதிரி அவங்களும் இன்முகத்தோடு நமக்கு ஏதோ ஒன்று சமைச்சு அவங்களுக்கு என்ன வசதி வாய்ப்பு இருக்கோ அதுக்கு தக்கன அவங்க சமைச்சு நம்ம கொடுப்பாங்க. இதுதான் இருந்துச்சு. சும்மா உள்ளூருக்குள்ளே தெரிஞ்சவங்க வீடுகளுக்கு போகும்போது நமக்கு டீ கிடைக்கும், ஏதாவது ஸ்நாக்ஸ் கிடைக்கும். அதுக்கு மிஞ்சி ரொம்ப நேரம் அங்கே தங்குற சூழல் வரும்போது கண்டிப்பாக சாப்பாடு அவங்க போட தான் செய்வாங்க. சாப்பிட்றீங்களான்னு கேட்டால் அவங்க வந்து உனக்கு மானரோசம் இல்லையா, நீ சாப்பிடணுமா அப்படின்னு சொல்கிறான்னு நம்மளா ஒரு அர்த்தம் பண்ணிக்கிறதும், சாப்பிடுங்கன்னு சொல்கிறவங்க வீட்டில் தான் நம்ம சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறதும் அபத்தமாக இருக்குது. இதுக்கு மேலே நம்ம போகிறவங்க அவங்களுக்கு என்ன வாங்கிட்டு போகிறோம், ஏதாவது வாங்கிட்டு போகிறோமா, வெறுங்கையோடு போகிறோமா, இல்லை அவங்கக்கிட்ட நம்ம கடன் கேட்குறக்காண்டி அவங்க வீட்டுக்கு போகிறோமா, இப்படி பல காரணங்கள் இருக்குது. அதனால் சும்மா மொட்டையாக எடுத்தவங்க கவுத்தணும் வந்து ஒரு செய்தியை சொல்லக்கூடாது, அதை வந்து பரப்பக்கூடாது. முக்கியமாக சொல்கிறவங்க சொல்லிட்டு போனாலும் அதை வந்து உன்னதமான செய்தின்னு சொல்லி பரப்பக்கூடாது.